தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்ததை அடுத்து நெல்லை மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜ், தாமிரபரணி வெள்ளப்பெருக்கால் நெல்லையில் எந்தெந்த இடங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கு? கண்டிப்பாக பூங்குழலி, அது நெல்லை மாவட்டத்தில் பிரதான அணையான பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அது முழு கொள்ளளவான 143 அடியில் தற்பொழுது 142 அடி வரைக்கும் தண்ணீர் சேகரிக்கப்பட்டுள்ளது. எனவே உபரி நீரானது தற்பொழுது ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. அதே போல அந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிகபட்ச மழை கடந்த 2 நாட்களாக அங்குதான் பதிவாகியுள்ளது. அதன் காரணமாக அங்கு திறக்கப்பட்ட தண்ணீரானது அதிக அளவில் வந்துள்ளது. அதாவது தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய தாமிரபரணி ஆறு என்பது தற்பொழுது 20,000 கனஅடி நீர் தற்பொழுது திறக்கப்பட்டு தற்பொழுது 30,000 கனஅடி நீர் ஆற்றில் வரப்பட்டு வருகிறது. அதாவது உபரி நீராகக்கூடிய அங்க 12,000 கனஅடி அணையில் இருந்தும் அதே போல மற்ற அணைகள் மற்றும் அங்கு உள்ள கிளை ஆறுகளிலிருந்தும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள கிளை ஆறுகளிலிருந்தும் வரக்கூடிய நீரானது தற்பொழுது இந்த தாமிரபரணி ஆற்றில் கலந்து வருவதால் தாமிரபரணி ஆற்றில் மாநகர பகுதி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இதன் வெள்ள பாதிப்பு என்பது கண்கூடாக பார்க்க முடிகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் முதற்கட்டமாக தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள், தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மாநகராட்சி தரப்பிலும் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாநகர மேயர் அனைவருமே இங்கு தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலப்பாளையம், குறிப்பாக நெல்லை மாநகர மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் 4 மண்டலங்களில் மேலப்பாளையம் மற்றும் தச்சனூர் என 2 மண்டலங்களிலும் மொத்தமாக 9 மையங்கள் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதாவது இந்த மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மட்டுமல்லாது அவர்களுக்கான உணவு வசதி என பல்வேறு வசதிகளும் அதே போல மற்றபடி எந்த அளவிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மாவட்ட அளவிலும் மாநகரிலும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நம்மோடு இந்த நெல்லை மாநகராட்சி மேயர் திரு புவனேஸ்வரி நம்மோடு இருக்க, அவரிடம் குறித்து கேட்கலாம். சொல்லுங்க, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாதிப்புங்கிறது அந்த நெல்லை சந்திப்பு, குறுக்குத்துறை, அந்த நத்தம் போன்ற பகுதியில் ஏற்பட்டிருக்கு. வண்ணார்பட்ட பகுதியிலும் தாழ்வான பகுதியில் வீடுகள் தண்ணி பூந்திருக்கு. இங்கே என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்னென்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க? திருநெல்வேலி மாநகராட்சி சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை ஒரு வாரத்திற்கு முன்பாகவே எல்லா பொதுமக்களுக்கும் ரேடியோக்கள் மூலமாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால் பொதுமக்கள், அந்த ஆற்றின் கரையோரங்களில் இருக்கின்ற பொதுமக்கள் வெள்ளம் எப்போ வந்தாலும் வெளியில போற மாதிரி ரெடியா இருந்தாங்க. வீடுகளுக்குள்ளதான் தண்ணீர் வந்திருக்கே தவிர மற்றபடி மக்களுக்கு எந்த விதமான சேதங்களும் இல்லை. மாநகராட்சி சார்பாக மீட்பு குழு பணிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் உள்ள மருத்துவ பணிகளுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மாநகராட்சி அனைத்து பள்ளிகளிலும் திறந்துவிடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்ட, அந்த ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள மக்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா உடனே அவங்களை தங்க வச்சு அம்மா உணவகம் மூலமாகவும் மற்றும் ஹோட்டல்களிலும் சாப்பாடு செய்யப்பட்டு உடனே வழங்கப்பட்டு வருகின்றன. அவர்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட மருத்துவ குழு ஒரு டீம் வச்சிருக்கோம், 4 மீட்பு குழு ஒரு டீம் வச்சிருக்கோம். அதனால பொதுமக்கள் அஞ்ச வேண்டாம் என்று கூறிக்கொள்கின்றோம். தற்பொழுது வரைக்கும் பெய்துள்ள மழையில வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. அதுபோல வீடுகளுக்கு தண்ணீர் புகுந்திருக்கு. இந்த பகுதி மக்களுக்கு அவங்களுக்கான என்ன நிவாரணம் செய்யப்பட்டிருக்கு, அதே போல அடுத்ததா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா என்னென்ன செயல் திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இப்போ மாநகராட்சி பகுதிகளில் வீடு முழுவதுமாக சேதமடைந்தால் மாவட்ட ஆட்சியர் உடனே வந்து அந்த வீடுகளுக்கு உண்டான சேதத்துக்கு உண்டான நிவாரணத் தொகையை உடனடியாக தந்து விடுகின்றார். மழை வெள்ளம் வடிந்தவுடன் அவர்கள் அந்த பணத்தை வைத்து வீடுகளை கட்டிக்கொள்ளலாம். ஒன்று, அவர்களுக்கு உடம்புக்கு பாதிப்பு, நோய் எதுவும் வராமல் தடுப்பதற்காக மருத்துவ முகாம் ஒன்று அமைக்கப்பட்டு உடனே அங்க சென்று அவங்க மருத்துவம் எடுத்துக்கலாம். நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அதற்கான முன்னேற்பாடுகள் அதிக அளவில் எடுக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி மேயர் தெரிவித்துள்ளார். அவர் தற்பொழுது இந்த பகுதியில் ஆய்வு செய்து வருகிறார். இந்த வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் அதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறார். அதாவது வீடுகள் எதுவும் சேதமடைந்துள்ளதா, வீடுகளை சுற்றியுள்ள தண்ணீர் அதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது, அந்த பகுதியில் என்னென்ன நடவடிக்கைகள் தற்பொழுது அது குறித்து ஆய்வு நடத்தி வருவதாகவும், மேற்கொண்டு வேறு இரவு நேரங்களில் தண்ணீர் அதிகமாக வந்தால் அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த மக்கள் பாதுகாப்பான மேடான இடங்களுக்கு செல்வதற்கான அறிவுறுத்தலும் தற்போது சொல்லப்பட்டு வருகிறது. பூங்குழலி, நாகராஜன், அந்த பகுதியிலிருந்து சுமார் எத்தனை பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க? அவர்களுக்கு ஏற்ற நிவாரண முகாம்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குதா? அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 9 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது மாநகர சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வரைக்கும் நெல்லை சந்திப்பு பகுதியில் தான் இந்த பாதிப்பு என்பது ஓரளவுக்கு இருக்கிறது. அதாவது தண்ணீர் சூழ்ந்துள்ளது, மற்றபடி மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதாவது அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார்கள். ஏனென்றால் சில வீடுகளில் அண்ணா நகர், சிந்துமுந்துறை போன்ற பகுதிகளிலும் சரி, அண்ணா நகர், மீனாட்சிபுரம் போன்ற பகுதிகளிலும், நத்தம் போன்ற விளாகம் போன்ற பகுதிகளில் எல்லாம் அந்த தண்ணீர் வந்து அதிக அளவில் சூழ்ந்துள்ளதால் அந்த பகுதி மக்களை முதற்கட்டமாக வெளியேற்றியுள்ளனர். அவர்களுக்கான உணவு போன்ற வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதை மேயரிடமே கேட்டுக்கொள்ளலாம்.
இவங்களுக்கான உணவு என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, அவங்க தங்குமிடங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க? மாநகராட்சி பள்ளிகள் அனைத்தும் திறந்து விடப்பட்டுள்ளன. அதிக அளவு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டால் ஒரு கல்யாண மண்டபமும் ரெடியா வச்சிருக்கோம் எல்லா பகுதிகளிலும். குறிப்பா இந்த வெள்ள பகுதிங்கிறது தச்சநல்லூர் மண்டலத்தை சார்ந்துதான் இருக்கு. இந்த இடத்துல தான் ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கு எந்த விதமான சேதமும் அல்ல. வீடுகளில் மட்டுமே தண்ணீர் புகுந்து உள்ளது. உடனடியாக அவர்களை வெளியேற்றி மீட்பு குழு நிவாரண பணிகள் உடனடியாக நடந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துட்டோம். அதனால எல்லாருமே அலர்ட்டா இருந்தாங்க. மருத்துவ முகாம்களும் நாங்க ஆங்காங்கே வச்சிருக்கிறோம். இதுக்கு தனியா ஒரு பெரிய கேங் ஒன்று நம்ம ஒரு அழகா டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு முக்கியமா ஒரு 9 இடத்துல தான் தண்ணி நிறைய. எங்கன்னா மீனாட்சிபுரம், சிந்துமுந்தரை, நத்தம், உடையார்பட்டி, இன்னும் ஒரு 10 இடம் தான். இந்த இதுதான் உடையார்பட்டி, அந்த இடம் மேகலிங்கபுரம், அந்த இடத்துல எல்லாம் 10 டீம் 10 பேர் நிக்கிறாங்க. இப்ப நான் இன்னைக்கு வண்ணார்பட்டி பேராசியம்மன் கோயில் பக்கத்துல நிக்கிறேன்னா சிந்துமுந்தரையில மாமன்ற உறுப்பினர் அவர் ஒரு டீமோட நிக்கிறார். எல்லா இடத்துலயும் மாமன்ற உறுப்பினர், மாநகராட்சி அதிகாரிகள் நின்றுட்டு இருக்காங்க. யாராவது தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா நாங்க அழகா சேஃபா கொண்டு போய் உள்ள மாநகராட்சி பள்ளியில தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய உணவு, மருத்துவ வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். அதனால மாநகராட்சி பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். அணையை பொறுத்த வரைக்கும் பாபநாசம் அணையில இரவு நேரங்கள் தான் அதிகமா தண்ணி திறந்து விடப்பட்டிருக்கு. அதற்கான முன்னறிவிப்பு ஏதாவது செய்யப்படுமா இந்த மாதிரி தண்ணி திறந்து விடப்பட்டோம்? இல்ல, நாங்க உடனே மாவட்ட ஆட்சியர் எங்களிடம் உடனே தெரிவித்து விட நாங்க தண்டோரம் மூலமாக ஊர் பொதுமக்களுக்கு தெரிவித்து விடுகிறோம். அதனால ஒரு விதமான அச்சமும் வேண்டாம். பூங்குழலி, அதாவது அறிவிப்புகள், அதாவது நேற்று இரவு வரைக்கும் தண்ணீர் குறைவாக திறந்து விடப்பட்டது. ஆனால் இரவுக்கு பிறகுதான் சுமார் 20,000 கனடிக்கு மேல் அதிகமாக தண்ணீர் திறந்து விடப்பட்டிருந்தது. எனவே தான் தற்பொழுது காலை அதிகமான இடங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இனிமேலும் இரவும் தண்ணீர் திறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பொதுப்பணித்துறை தரப்பில் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் தொடர்ந்து அந்த அணைப்பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. எனவே தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு, மேடான பகுதிகள் செல்வதற்கு மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. எனவே அதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. பூங்குழலி, விரிவான தகவல்.